டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து கேரட்டை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை வந்து வெஜிடபிள் சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக இன்னும் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு குக்கரில் மாற்றி 1 லிட்ரு பால் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் வந்து இதை முதல்ல 2 விசில் விட்டுக்கோங்க. இந்தளவு பால் ஊற்றி குக்கரில் வேக வைங்க. இப்போ குக்கரில் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேனில் நான் மாற்றி பால்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இது செய்கிறதுக்கு நமக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி மில்க் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணுறேன், ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இதை கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு டேஸ்ட்டான கேரட் அல்வா கிடச்சிரும். தண்ணி இன்னும் கொஞ்சம் வருது பாருங்கள். இதுவும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு அல்வா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வருது. ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு மில்க்லாம். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதில் வந்து பொரிச்சு போட போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் ஒட்டாத ஒரு பதம் வரும். இப்போ வந்து நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், டேஸ்ட்டான கேரட் அல்வா கிடச்சிருச்சு. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.